Hello friends, welcome to Fantasy Gurudam YouTube channel. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணி ஆன்ல கொடுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டாடா ஐபிஎல் நடக்க இருக்கிற 26வது T20 மேட்ச், இந்த 26வது T20 மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசியில் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜிடி வர்ஸ் லக்னோ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் 12ஆம் தேதி ஏப்ரல் தாங்க வந்து நடக்க இருக்கு. இந்த டைமிங்கை பொறுத்த வரைக்கும் மதியம் 3:30 மணிக்கு இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்கு. இது வந்து ஒரு டபுள் ஹெட்டர் மேட்ச். இதே டேட்ல ரெண்டு மேட்ச் நடக்க இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் மதியம் 3:30 மணிக்கு வந்து நடக்க இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்னோல தான் வந்து நடக்க இருக்கு. இப்போ இந்த லக்னோவோட பிச் ரிப்போர்ட் அப்படிங்கிறத பாத்துரும். ஸோ இந்த பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓவராலா பழைய ரிப்போர்ட் தான் அவங்க கொடுத்துட்டு இருப்பாங்க. மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி பிச்சை அனலைஸ் பண்ணி கொடுப்பாங்க. அந்த பிச் ரிப்போர்ட் நம்ம டெலிகிராம்ல கொடுக்குறோம். அதுக்கு தகுந்தாக்க அது ஸ்டார்ட் அப்ல என்ன மாதிரி கொடுக்க போகுது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு நீங்க டீமை மேக் பண்றது பெஸ்டா வந்து இருக்கும். இப்போதைக்கு இந்த பிச் ரிப்போர்ட்டை கனெக்ட் பண்ணும்போது பேட்டிங் அண்ட் பவுலர் ரெண்டு பேருக்குமே ஃப்ரெண்ட்லி தான் சொல்லியிருக்காங்க. அதுல ஸ்டார்டிங் இன்சைல் ரேஞ்சில் ஃபாஸ்ட் பவுலருக்கு நல்லாவே ஸ்விங் கிடைக்கும். அதுல 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் டாஸை வின் பண்ண டீம் ஃபர்ஸ்ட் பவுலிங்கை தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ அடுத்துதான் நீங்க நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கீங்க. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம் வந்து உங்க தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும், அதில் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆகட்டும், சேஸ் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் அண்ட் குபேரா ஃபண்டசி ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷன், அது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ்ல நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அடுத்ததா நீங்க நம்ம XL11 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. ஸோ நம்ம XL11 ஆப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச், அதாவது 12ஆம் தேதி நடக்கிற டபுள் ஹெட்டர் மேட்ச் ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா கிராண்ட் லீக்ஸ் அண்ட் ஃப்ரீ கேவே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் லக்னோ அண்ட் ஜிடிக்கு வந்து பாத்தீங்கன்னா 11 லட்சம் ரூபாய் கிராண்ட் லீக் வந்து கொடுக்குறாங்க. செகண்ட் மேட்ச் சன்ரைசர்ஸ் அண்ட் பஞ்சாபுக்கு வந்து பாத்தீங்கன்னா 7.5 லட்சம் கிராண்ட் லீக்கும் 25,000 ஃப்ரீ கிவ்அவேவும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ மறக்காம இந்த ஆஃபர் வைஸ்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஃப்ரீ கிவ்அவேஸ்க்கு நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண அவசியம் கிடையாது. ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஜஸ்ட் ஓபன் பண்ணிங்கனாவே போதும், லாகின் பண்ணிங்கனாவே போதும். இந்த ஆப்ஷனை நீங்க ஃப்ரீயாவே ட்ரை பண்ணி. அது மட்டும் இல்லாம நம்ம XL11 ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஸ் அண்ட் ஜிஎஸ்டி ரெண்டுமே முற்றிலும் ஃப்ரீ அப்படிங்கிற சொல்லி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் ஆப்ஷன் இருக்கு. 30 செகண்ட்ல உங்களால மணியை வந்து வித்ட்ராவல் பண்ணிக்க முடியும். இதோட முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம XL11 ஆப்ல ஹெட் டு ஹெட் ஃபேண்டசி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பிக் ஒன் பிளேயர் வின் மோர் மணி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இந்த ஆப் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. நீங்க 11 பேர் கொண்ட டீமை பிக் பண்றதுக்கு சிரமமா இருக்கு, நான் எப்படி கொண்டு போனாலும் ஏதாச்சும் ஒரு பையனை என்னால மிஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கு இந்த ஆப்ஷன் பெஸ்டா வந்திருக்கும். நீங்க பிக் பண்ணப்படுறது ஒரே ஒரு பிளேயர் மட்டும் தான். ஆப்னண்ட் எந்த பிளேயரை பிக் பண்ணியிருக்காரு முகன்னு உங்களால பாத்துக்க முடியும். அதுக்கு தகுந்தவங்க நீங்க எந்த பிளேயரை பிக் பண்ணணும் தெரிஞ்சுக்கிட்டு ஈஸியா வந்து இதுல பிளே பண்ணி மணியை வின் பண்ணலாம். ஸோ மறக்காம இந்த ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. அடுத்ததா வெனுவை கடை வந்து பாத்துறோம். வெனுவை பொறுத்த வரைக்கும் ஓவராலா 18 மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 9 மேட்சஸும் பேட் செகண்ட் பண்ண டீம் 9 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு ஈக்குவல் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கு. போத் இன்னிங்ஸ்லயுமே பேட்ஸ்மேன் அண்ட் பவுலர் இருக்கு. அதுல ஸ்டார்ட் அப் பவர் பிளேயர்களோட இருக்கிற விக்கெட்ஸை பொறுத்து தான் யார் வின்னிங்ஸ் அப்படிங்கிறத தீர்மானிக்க முடியும். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 169. ஹையஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் KKR 235 ரன் அடிச்சிருக்காங்க. லோவர் ஸ்கோர் லக்னோ 108 ரன்னுக்கு அவங்களோட 10 விக்கெட்ஸ்மே வந்து இழந்திருக்காங்க. அடுத்ததா ரீசன்ட் ரெக்கார்ட் லாஸ்ட் 5 T20 பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் ஸ்கோர் 190 அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. டோட்டல் விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் 53 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அதுல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 27 விக்கெட்டும் ஸ்பின்னர் 26 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ லாஸ்டா அந்த 5 T20லயுமே ஃபாஸ்ட் பவுலர் அண்ட் ஸ்பின்னர் ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் ஃப்ரெண்ட்லியா தான் இருந்திருக்கு போத் இன்னிங்ஸ்லயுமே. அடுத்ததா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட். ஸோ லாஸ்ட் 5 வருஷத்துல அவங்க பிளே பண்ணதை பொறுத்த வரைக்கும் 5 மேட்சஸ் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல GT 4 மேட்சஸும் லக்னோ ஒரே ஒரு மேட்சஸ் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பியூர்லி ஹப்ரைட் GT தான் வந்திருக்காங்க ஹெட் டு ஹெட்லயும். அடுத்த ரெண்டு டீமுக்கு ப்ராப்பர் 11ஸ்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். லக்னோவை பொறுத்த வரைக்கும் ஆடம் மார்க்ரம், மிச்சல் மார்ஸ் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. நிக்கோலஸ் பூரன், ரிஷப் பண்ட் விக்கெட் கீப்பிங், ஆயுஷ் பதோனி, டேவிட் மில்லர், அப்துல் சமாத், சதுல் தாக்கூர், ரவி பிஸ்னாய், ஆவேஸ் கான், ஆகாஷ்தீப் அண்ட் திக்வீர் சிங். ஸோ இதுதான் LSGயோட ப்ராப்பர் 12 பேர் கொண்ட ஒரு டீமா வந்து
இருக்கு. அடுத்த ஜிடியை பொறுத்த வரைக்கும் சுமன் கில், சாய் சுதர்சன் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ஜாஸ் பட்லர் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன், ஷாருக் கான், ரூதர்ஃபுட், ராகுல் திவாட்டியா, ரஷீத் கான், அர்ஷத் கான், சாய் கிஷோர், முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா அண்ட் குல்வந்த். ஸோ இதுதான் ஜிடியோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் கொண்ட ஒரு டீமா வந்திருக்கு. இதுல குல்வந்த் தான் வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து இம்பாக்ட் பிளேயரா வந்து உள்ள வந்திருந்தாரு. ஓகே, இப்போ ரெண்டு டீமுக்கு பிளேயர்ஸ்ல 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பிளேயர் அப்படின்னு பார்த்தோம்னா முகமது சிராஜ் 4 ஓவர், பிரசித் கிருஷ்ணா 4 ஓவர், ரஷீத் கான் 4 ஓவர் அப்படிங்கிற மாதிரி பவுல் பண்றாங்க. இந்த மேட்ச் சாய் கிஷோர் ஆப்பனன்ட்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஒரு 3 பேர் 4 பேர் காமெண்ட்ஸ்ல தான் இருக்காங்க. இது சாய் கிஷோர் மினிமம் 3 ஓவர் அதிகபட்சம் 4 ஓவரும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுல. சோ இந்த 3 பேரும் 4 ஓவர் பவுல் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க 3 பேருமே பேலன்ஸ் இருக்க ஓவரை ஷேர் பண்ணி பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அது லக்னோவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட 4 ஓவருமே இந்த 5 மெயின் பவுலர்ஸ் மட்டும் ட்ரை பண்றாங்க. வேற 6th பவுலிங் ஆப்ஷன் உள்ள கொண்டு வரது கிடையாது. ஷர்துல் தாக்கூர், ரவி பிஸ்னாய், ஆவேஸ் கான், ஆகாஷ்தீப் அண்ட் திக்விர் சிங் இந்த 5 பிளேயருமே அவங்களோட 4 ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணிடுறாங்க. இப்போ 2 டீம் இருக்கிற பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு என்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத பாத்துரும். லக்னோவை பொறுத்த வரைக்கும் ஆடம் மார்க்ரம், மிச்சல் மார்ஸ், நிக்கோலஸ் புரான் இந்த டாப் 3. இந்த டாப் 3ல நம்ம ரிஸ்க் எடுக்கவே முடியாது. ஏன்னா அவங்க 3 பேருமே பேக் டு ஃபார்ம் வேற லெவல் ஃபார்ம்ல இருக்காங்க சொல்லுவோம். ஆடம் மார்க்ரம் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் சொதப்பினாரு, பட் அடுத்த 3 மேட்சுமே வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ். மிச்சல் மார்ஸ் ஸ்டார்ட் அப்லயே ஒரு விக்கெட்ஸ் நீங்க எடுத்துடும் ஒரு ஓவர் சம்திங் ஒரு 3 பால் 4 பால் ஸ்ட்ரகிள் ஆவாரு, அதுலயே ஒரு விக்கெட்ஸ் எடுத்துடும். அப்படி இல்ல அப்படின்னா மிச்சல் மார்ஸ் ஸ்பின்னரா இருந்தாலும் சரி ஃபாஸ்ட் பாலா இருந்தாலும் சரி என்னோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாரு. நிக்கோலாஸ் பூரான் அவரும் வேற லெவல்ல ஃபார்ம்ல இருக்காரு. இப்போ வந்து கேப்டன்ஷிப்பாவே அவர் வந்து கேப்டன்ஷிப் நாக்க அவர் வந்து பிளே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டாப் 3ல இருக்க பிளேயர்ஸை நம்ம ரிஸ்க் எடுக்கவே முடியாது. போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் பிளேயரா தான் வந்து இருப்பாங்க. என்ன ஒரு மைனஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 3 பிளேயர்ல மிச்சல் மார்ஸ் மட்டும் இம்பாக்ட் பிளேயரா வந்து வெளியே போறதுனால அவரு பேட்டிங்ல இருந்து மட்டும்தான் அவர் வந்து நம்ம ஸ்கோர் எதிர்பார்க்க முடியும். ஃபீல்டிங் பொசிஷன்ல இருந்து அவர் வந்து பெருசா நம்ம ஸ்கோர்ஸ் எதிர்பார்க்க முடியாது. பட் ஆடம் மார்க்ரம் மற்றும் நிக்கோலஸ் புரான் 2 பேருக்குமே அந்த கேச்சஸ் மூலமா மேட்சுக்கு மேட்ச் 1 or 2 கேச்சஸ் வந்து பிடிச்சிடுறாங்க. சோ அது ஃபீல்டிங் மூலமா ஒரு 15 இருந்து 20 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிற கிடைச்சிருது. பேட்டிங் வந்து ஸ்கோர் பண்ண சோ 2 பேருக்கு இருக்க எக்ஸ்ட்ரா டான்ஸ் இருக்கு. இதுல எக்ஸ்ட்ரா டான்ஸ் இல்லாத ஒரு பிளேயர் மிச்சல் மார்ஸ் மட்டும்தான். கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு செகண்ட் பேட்னா 50 டாப்ஸ் வந்து ட்ரை பண்ணிக்கங்க. ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா தான் வந்து இருப்பாங்க இந்த 3 பிளேயர்ஸுமே இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ரிஷப் பந்தை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் பண்றாரு. விளையாண்ட 5 மேட்சஸ்மே டோட்டலி ஃபிளாப் அப்படின்னு தான் சொல்லணும். லாஸ்ட் மேட்ச் அவரோட பேட்டிங் ஆர்டரை சேஞ்ச் பண்ணிட்டாருங்க. நான் டாப் ஆர்டருக்கு பேட்டிங் ஆர்டர் வரல, நல்லா ஃபார்ம்ல பிளே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பிளேயர் அப்துல் சமாத் அண்ட் பதோனி, டேவிட் மில்லர் அப்படி எல்லாருமே போக நான் வரவே இல்லை அப்படிங்கிற மைண்ட்லயே அவர் நின்றுட்டாரு. கடைசி கட்டத்துல வேணா நான் பிளே பண்றேன் அப்படிங்கிற மைண்ட்ல பிளே பண்ணிட்டாரு. அது அவங்களுக்கு நல்லாவே சப்போர்ட்டிங்கா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா டாப் ஆர்டர்ல இருக்கவங்களாம் நல்லாவே பேட்டிங் வந்து பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ரிஷப் பந்த் இந்த மேட்ச் அவர் பேக் ஃபார்முக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். பேட்டிங் ஆர்டர் வந்தாருன்னா மினிமம் 25 பிளஸ்ல இருந்து 30 பிளஸ் ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரிஷப் பந்தை பொறுத்த வரைக்கும். அடுத்த பாத்தீங்கன்னா ஆயுஷ் பதோனி. சோ ஆயுஷ் பதோனிக்கும் லாஸ்ட் மேட்ச் பெருசா பேட்டிங் ஆப்ஷன் வந்து கொடுக்கலன்னு சொல்லலாம். ஏன்னா அப்துல் சமாத் வந்து டாப் ஆர்டர் வந்துட்டாரு, டேவிட் மில்லர், அதுக்கப்புறம் ஆயுஷ் பதோனி பேட்டிங் ஆர்டர் போனாரு. அவருக்கு பெருசா பேட்டிங் ஆப்ஷன் கிடைக்கல. பட் இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்ச ஆயுஷ் பதோனி செகண்ட் டவுன் ஒரு தேர்ட் டவுன் இந்த மாதிரி காமிச்சு பேட்டிங் ஆர்டர் வந்துருவாரு. அப்படி பேட்டிங் ஆர்டர் வரும்போது தாராளமா ஒரு 20ல இருந்து ஒரு 25 பிளஸ் ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஒரு 25 பிளஸ் ஸ்கோர் அடிக்கிறாரு அப்படின்னா ஒரு 50 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வந்து அவர் கிடைச்சிருது. ஃபீல்டிங்ல ஒரு கேச்சஸ் அவர் பிடிச்சிட்டா போதும், டீம்ல இருக்க பாயிண்ட் சேர்த்து ஒரு 12 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் கிட்டத்தட்ட ஒரு 60ல இருந்து ஒரு 65 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் ஆகிறத ஆயுஷ் பதோனி நம்ம எதிர்பார்க்கலாம். டாப் ஆர்டர்ல டீம் கொலாப்ஸ் ஆயிரும். ஆயுஷ் பதோனி பேட்டிங் கண்டிப்பா வந்துருவார் நினைச்சீங்கன்னா மட்டும் அவர் ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா லாஸ்ட் மேட்ச் மாதிரி எப்படி வேணா சேஞ்ச் பண்ணலாம். அவர் தவிர்த்து கூட நீங்க ட்ரை பண்ணி பாத்துக்கங்க. டேவிட் மில்லர் செகண்டா பேட் பண்றாங்கன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் பேட்னா கூட நீங்க 52 ஆப்ஷன் ட்ரை பண்ணிக்கலாம். பட் செகண்டா பேட் பண்றாங்கன்னா கண்டிப்பா டேவிட் மில்லருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்குங்க. அவர் பேட்டிங் ஆர்டர் வரதுக்கு முன்னாடியே அந்த ஃபீல்டிங் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா டேவிட் மில்லருக்கு ஒரு 20 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. அண்ட் பேட்டிங் ஆர்டர் வராரு, பினிஷர், ஒரு சூப்பரான பினிஷர்னே வந்து சொல்லலாம். செகண்டா பேட் பண்ணும்போது அவர் மொத்த ஸ்கோருமே அவரோட பொறுப்பா வந்து எடுத்துக்குவாரு. நான் கடைசி வரை நின்று பினிஷ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட்ல பிளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ அப்படி இருக்கும்போது டேவிட் மில்லர் செகண்டா பேட் பண்ணும்போது கடைசி வரையும் நல்ல
நின்று மேட்ச் வந்து முடிச்சிருவாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 35ல இருந்து ஒரு 45 பிளஸ் ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. செகண்ட் ஹாஃப் பேட் பண்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாரு அப்படின்னா மினிமம் 15ல இருந்து ஒரு 20 பிளஸ் ஸ்கோர் அதிலே விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு டேவிட் மில்லரை பொறுத்த வரைக்கும். அடுத்ததா அப்துல் சமாத். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் சேம் அதே டாப் ஆர்டர்ல பேட்டிங் ஆர்டர் வந்தாரு அப்படின்னா ஒரு 25 பிளஸ் ஸ்கோர் அப்படிங்கறத தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். இல்ல சேம் ஆயுஷ் பதோனிக்கலாம் அப்புறம் தான் அவர் வராரு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 10ல இருந்து ஒரு 15 பிளஸ் ஸ்கோர் இந்த மாதிரி தான் வந்து ஆப்ஷன்ஸ்ல பேட்டிங் ஸ்கோர் வந்து எதிர்பார்க்க முடியும். ஷதுல் தாக்கூர், ஸோ லாஸ்ட் மேட்ச் அவருக்கு பெருசா சப்போர்ட்டிங் இல்லைன்னு சொல்லலாம். 4 ஓவருமே பவுல் பண்றாருங்க. எனக்கு தெரிஞ்சு பவுலிங்ல 4 ஓவருமே பவுல் பண்றாரு. இந்த வெனுல ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 2 விக்கெட்டும், செகண்டா பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம் ஷதுல் தாக்கூரை பொறுத்த வரைக்கும். ரவி பிஸ்னாய் போத் இன்னிங்ஸ்லயும் இருந்து 1 விக்கெட் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்கணும். பெருசா ஒரு விக்கெட்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியல. கிட்டத்தட்ட 5 மேட்சஸ்லயுமே 1 விக்கெட் எடுத்துடுறாரு. ஒரு 45-40 பிளஸ் ஃபேண்டசி அந்த LBW எடுத்து ஒரு 40 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் எடுத்துறாரு. பட் அது ட்ரீம் டீம்ல வர அளவுக்கு பாயிண்ட்ஸா இருக்குமான்னு கேட்டா பெரிய பெரிய கொஸ்டின் மார்க் தான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு பவுலருக்கு 40-45 பிளஸ் ரன்னுங்கிறது ட்ரீம் டீம்ல வர ரொம்ப கொஸ்டின் தான். பட் இந்த மேட்சுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இப்ப பவுலர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ பாயிண்ட்ஸ் வந்து திருப்பி சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருந்த நியூ பாயிண்ட்ஸ் தான் பேட்டிங் ஃபேவரா வந்து கொடுத்திருந்தாங்க. பட் இப்ப பவுலருக்கு ஃபேவரா பாயிண்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு பவுலர் ஒரு விக்கெட் எடுக்கிறாரு அப்படின்னா டீம்ல அதாவது டாட் பால் ஒரு விக்கெட் எடுத்துட்டாருன்னா 25 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட், அந்த விக்கெட்டுக்கு வந்து டாட் பால் ஆயிரும். கிட்டத்தட்ட ஒரு 26 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கறத வந்து கிடைக்கும். ஆனா இப்போ 31 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது மாதிரி ட்ரீம் லெவல்ல வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. சோ அப்படி இருக்க பட்சத்துல இந்த மேட்ச் ஒரு விக்கெட் எடுக்கிறாரு அப்படின்னா டீம்ல இருக்க பாயிண்ட் சேர்த்து ஒரு 35 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைச்சிருது. அதுவும் LBW மூலமா எடுக்கிறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் ஃபீல்டிங்ல இருக்க பாயிண்ட்ஸா சேர்த்து இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு இந்த பவுலர்ஸ் சேஞ்ச் பண்ண பாயிண்ட்ஸை வச்சு பார்க்கும்போது ரவி பிஸ்னாய் கிட்டத்தட்ட ஒரு 50ல இருந்து ஒரு 60 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுன வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். அடுத்தா ஆவேஸ் கான். ஸோ ஆவேஸ் கான் மேட்சுக்கு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 1 விக்கெட் அப்படிங்கறது எடுத்துடுறாருங்க. அண்ட் எக்கனாமிக்கலாவும் வந்து பவுல் பண்ணிடுறாரு. ஸோ முக்கியமான தருணம் கடைசி கட்ட டெத் ஓவர்ல பவுல் பண்றாங்க. முக்கியமான தருணம் மேட்ச் முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற பொசிஷன்லாம் அவர் ஏத்துக்கிட்டு அதுக்கு தகுந்தாக்க கரெக்டா வந்து பவுல் பண்ணிடுறாரு. எனக்கு தெரிஞ்சு ஆவேஸ் கானை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்ல இருந்து 1 விக்கெட் ஒரு நியூ பாயிண்ட்ஸ் சேர்த்து ஒரு 35 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைச்சிருது. அண்ட் எக்கனாமிக்கலா பவுல் பண்றாரு அப்படிங்கும் போது அதுல ஒரு 8 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அண்ட் ஒரு கேச்சஸ் பிடிக்கிறாருங்கும் போது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆவேஸ் கானை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சஸ் இருந்து. ஆகாஷ்தீப், ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் பெருசா அவருக்கு சப்போர்ட் கிடைக்கல, 1 விக்கெட் எடுத்தாரு. செகண்ட் மேட்ச் ரொம்ப சூப்பரா பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு ஆகாஷ்தீப் இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்லும் இருந்து 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்த திக்வீர் சிங் கண்டிப்பா போத் இன்னிங்ஸ்லுமே இம்ப்ரூவ் கொடுங்க. இந்த மேட்ச் 2ங்கிறது 3 விக்கெட் அப்படிங்கிறது தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம எக்கனாமிக்கலா வந்து பவுல் பண்றாரு. ஒரு கிராண்ட் லீக்கு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனுக்கு சூட்டபிளான பிளேயரா வந்து இருப்பாரு திக்வீர் சிங்கை பொறுத்த வரைக்கும். இங்க இப்ப அடுத்ததான் ஜிடில சுமன் கில், சாய் சுதர்சன் 2 பேருமே இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. சுமன் கில்லை பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபார்ம்ல பிளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். பட் அவரோட வெனு ரெக்கார்டா இருக்கும், ஹெட் வெட் ரெக்கார்டா இருக்கும் பாத்தீங்கன்னா அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்றதை கம்பேர் பண்ணும்போது சேசிங் பண்ணும்போது ஒரு ரெக்கார்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஒரு 20 பிளஸ் ஸ்கோர் அடிக்கிறாரு அப்படின்னா பேட் செகண்ட் சேஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 50ல இருந்து 60 பிளஸ் ஸ்கோர் இந்த மாதிரி ஆப்ஷன் அவர் வந்து எடுத்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது சுமன் கில் நம்ம ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது எந்த ஒரு ஆப்ஷனும் கிடையாது. ஏன்னா அவங்க எடுக்கிற அந்த 25 பிளஸ் பாயிண்ட்ஸ் போது ஒரு 20 பிளஸ் ஸ்கோர் அடிக்கிறாருன்னா ஒரு 40-45 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட்ங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட்ல கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்மள ஒரு பிக் பண்ணல அப்படின்னா நம்ம ஒரு மைனஸ்ல ரொம்ப ரொம்ப பின் தவறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கும்போது ஸ்மால் லீக் நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. சுமன் கில் போத் இன்னிங்ஸ் ஒரு இம்ப்ரூவ் தான். பட் கிராண்ட் லீக்ல நீங்க ட்ரை பண்றீங்க, நான் கிராண்ட் லீக் தான் ஃபுல் கன்சிடர் பண்றேன் அப்படிங்கும் போது சுமன் கில் செகண்டா பேட் பண்றாங்க ஜிடி அப்படின்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். கிராண்ட் லீக்கு ஒரு கேப்டன் சூட்டபிள் பிளேயரா வந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா 50 ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாய் சுதர்சன் கண்டிப்பா ஸ்மால் லீக் கிராண்ட் லீக் நீங்க போத் இன்னிங்ஸ்ல ட்ரை பண்ணி ஆகணுங்க. ஸோ வேற லெவல்ல ஃபார்ம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஃபாஸ்ட் பாலர் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறாரு, எல்லா மேட்ச்லயுமே ஆகிறாரு. பட் அவரோட அந்த ஸ்ட்ரகிள் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா 5 பால்
அவர் கொடுக்குற பவுலர்ஸ் கொடுக்குற ஆப்ஷன் இந்த 5 பால் தான். இந்த 5 பால் நீ என்னை விக்கெட் எடுத்தா எடுத்துக்க, அப்படி இல்லைன்னா என்னை விக்கெட் எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ப்ளே பண்றாரு. வேற லெவல் ஃபார்ம்ல வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காரு சாய் சுதர்சன். ஸ்மால் லீக்கு ஒன் ஆர் பெஸ்ட் பிளேயர், கேப்டன் அண்ட் வைஸ் ஆப்ஷனுக்கு ஒரு சுற்றுலா பிளேயரா வந்திருப்பாரு சாய் சுதர்சனை பொறுத்த வரைக்கும். சாய் சுதர்சன் போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. அண்ட் ஜாஸ் பட்லர் கண்டிப்பா போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்தா ட்ரை பண்ணி ஆகணும். ஏன்னா ரிசர்வ் பாயிண்ட் பேட்டிங் ஆர்டர் வர மாட்டேங்கிறாரு, வந்தாலும் பெருசா ஒரு ஸ்கோர்ஸ் வந்து கிடைக்கிறது இல்லை. அதுல பேட்டிங்லயும் அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபீல்டிங்லயும் விக்கெட் கீப்பர்ல இருக்கக்கூடிய பிளேயர், பேட்டிங்லயும் டாப் ஆர்டர்ல வரக்கூடிய ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் தான். ஸோ அப்படி இருக்கும்போது ஜாஸ் பட்லர் போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. ஒன் ஆர் ஸ்மால் லீக்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்துருந்தீங்க, ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படி லக்னோல டாப் 3 பிளேயர் நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயரோ அதே மாதிரி ஜிடிலையும் டாப் 3 நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர். பட் அதுல மிச்சல் மார்ஸ் இம்பாக்ட் பிளேயரா வெளியே போயிருவாரு. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயரா யாருமே மோஸ்ட்லி வெளியே போக மாட்டாங்க. அதுல ஒரு டபுள் ஆப்ஷன் உள்ள பிளேயரும் வந்து இருக்காரு. ஸோ இந்த 3 பிளேயருமே ஸ்மாலுக்கு ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா இம்பார்ட்டன் கொடுத்துங்க. கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது சுமன் கில் செகண்ட் பேட்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஷாருக் கான் லாஸ்ட் மேட்ச் அவருக்கு வந்து டாப் ஆர்டர்ல பேட்டிங் ஆப்ஷன் வந்து கிடைச்சது, அதை நல்லாவே பயன்படுத்தினாரு. ஒரு குயிக் ஃபயரா ஒரு 25-30 ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிட்டாரு. இந்த மேட்ச் எந்த அளவுக்கு அவருக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா ஷாருக் கான் இருந்து ஒரு 25 ஒரு 30 ஸ்கோர் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். செகண்ட் ஹாப் பேட் பண்றாங்க அப்படின்னா சம்டைம்ஸ் ரூதர்ஃபுட் கூட டாப் ஆர்டர்ல வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைன்னா ஒரு பேட்டிங் வந்தார் அப்படின்னா ஒரு 15-20 ஸ்கோர் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். ரூதர்ஃபுட் மேட்சுக்கு மேட்ச் சொல்றோம், நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர், நல்ல பவர் ஹிட்டிங் இருக்கக்கூடிய பிளேயர். பட் ரூதர்ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் அவர் எப்ப பேட்டிங் வந்து அந்த ஸ்கோர்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா கடைசி அந்த 6-5 ஓவர் இந்த மாதிரி பேட்ஸ்லாம் பேட்டிங் ஆர்டர் வந்தா மட்டும்தான் அவருக்கு நம்ம அந்த அளவுக்கு ஸ்கோர் வந்து எதிர்பார்க்க முடியும். எங்கேயோ ஸ்டாப் ஆர்டர்ல விக்கெட் விழுந்துருச்சு, ஒரு 10-12 ஓவர்ல ரூதர்ஃபுட் பேட்டிங் ஆர்டர் வராருன்னா அவர்கிட்ட அந்த அளவுக்கு பெரிய ஹிட்டிங் மைண்ட் பெரிய ஸ்கோர்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. அடிக்கணும்னு நினைச்சு ஆடுறது கொஞ்சம் 7 விக்கெட் வந்து இழந்துடுறாரு. எனக்கு தெரிஞ்சு கடைசி 5 ஓவர்ல ரூதர்ஃபுட் பேட்டிங் ஆர்டர் வந்தாரு அப்படின்னா தாராளமா 25 ஒரு 30 ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் ரூதர்ஃபுட்டை பொறுத்த வரைக்கும். ராகுல் திவாட்டியா பேட்டிங் ஆப்ஷன் வர்றதில்லை, அப்படியே வந்தாலும் ஒரு 10 ஒரு 15 ஸ்கோர் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியுது. 10 ஒரு 2 மேட்ச் அடிக்கிறது, 2-3 மேட்ச் இந்த மாதிரி பிளே பண்றாங்க. பேலன்ஸ் இருக்க மேட்ச் ட்ரீம் டீம்ல வர அளவுக்கு ஒரு ஸ்கோர்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. ரஷீத் கான் 4 ஓவருமே பவுல் பண்றாரு. 5 மேட்சஸ்ல கடைசியா ஒரு பவுல் பண்ண மேட்சஸ் மட்டும் தான், பிளே பண்ண மேட்சஸ் மட்டும் தான் 2 விக்கெட்ஸ் கிடைச்சிருந்துச்சு. பேலன்ஸ் இருக்க மேட்சஸ்ல பெருசா விக்கெட் கிடைக்கல, விக்கெட் கிடைச்சாலும் 1 விக்கெட் இந்த மாதிரி தான் கிடைச்சிட்டு இருந்துச்சு. பட் ரஷீத் கான் அவரோட ஃபார்ம், அவரோட பவுலிங் ஸ்டைலுக்கு இந்த விடுல எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட், அன்எக்ஸ்பெக்டடான 2 விக்கெட்டும், செகண்டா பவுல் பண்றாருன்னா தாராளமா 2ங்கிறது 3 விக்கெட்டா கூட எதிர்பார்க்கலாம். ஒன் ஆர் ஸ்மால் லீக் கிராண்ட் லீக்கு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு சுட்டுமா பிளேயரா வந்து இருப்பாரு. சோ பவுலிங்ல மட்டும்தான் நான் கேட்டீங்கன்னா அது கிடையாது, பேட்டிங்லயும் வந்து ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பிளேயரா வந்து இருப்பாரு. கடைசி டைம்ல வராரு, இன்கேஸ் டாப் ஆர்டர்ல எல்லா விக்கெட் வந்துட்டாங்க, கடைசி இந்த 2-3 ஓவருக்குள்ள பேட்டிங் வராரு அப்படின்னா ரஷீத் கான்றது தாராளமா ஒரு 15 ஒரு 20 ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். பேட்டிங் வந்தாருன்னா ஒரு 20 ஸ்கோர் அடிக்கிறாரு அப்படின்னா ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட், பவுலிங்ல 2 விக்கெட் எடுக்கிறாருன்னா ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட், கிட்டத்தட்ட ஒரு 90 ஒரு 100 ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரஷீத் கானை பொறுத்த வரைக்கும். ஸோ ரஷீத் கான் இந்த வெனுல ஸ்பின்னருக்கு போத் இன்னிங்ஸ்லுமே சப்போர்ட்டிங் இருக்கனால நீங்க போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன் கொடுத்துக்கலாம். பர்டிகுலரா செகண்ட் ஹாஃப் பவுல் பண்ணும்போது கிராண்ட் லீக்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அர்ஷத் கான் மினிமம் 1 ஓவர் அதிகபட்சம் 2 ஓவர் அப்படிங்கிறத பவுல் பண்றாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு 1 விக்கெட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இந்த மேட்ச் அர்ஷத் கான் உள்ள இருந்தார் அப்படின்னா அர்ஷத் கான் வரையுமே பேட்டிங் ஆப்ஷன் இருக்கு. அவர் பேட்டிங்கும் வந்து ஒரு 10 ஒரு 15 ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் அர்ஷத் கான் இல்ல, அந்த இடத்துல வாஷிங்டன் சுந்தர் தான் இருக்காருன்னா வாஷிங்டன் சுந்தர் போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாய் கிஷோர் லாஸ்ட் மேட்ச் சொல்லியிருந்தேன், சாய் கிஷோர் எந்த வெனுவாருனா சரி அந்த பவுலருக்கு ஃபாஸ்ட் பால் தான் சப்போர்ட்டிங்கா இருக்கு, ஸ்பின்னர்ஸ் தான் சப்போர்ட்டிங்கா இல்லைனாலும் சரி அதுல என்னால விக்கெட் எடுக்க முடியும் அப்படிங்கறத சொல்லி விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. இந்த மேட்சும் சரி போத் இன்னிங்ஸ்லுமே 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சாய் கிஷோரை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாம கேட்சஸ் மேட்சுக்கு மேட்ச் 1 or 2 கேட்சஸ் வந்து பிடிச்சிடறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது விக்கெட் அந்த பவுலிங் மூலமா கிடைச்ச விக்கெட்ஸ், டீம்ல இருக்க பாயிண்ட்ஸ், கேட்சஸ் மூலமா கிடைக்கலாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 70 ஒரு 80 ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத சாய் கிஷோர் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். முகமது சிராஜ் ரீசெண்ட் மேட்ச்ல ரொம்ப சூப்பரா தாங்க பவுல் பண்ணியிருந்தாரு. பட் அவரோட அந்த வெனுல லாஸ்ட் மேட்ச் சொல்லியிருந்தா அந்த வெனுல அவருக்கு இருந்த விக்கெட்டிங் ஆப்ஷனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கரெக்டா அதே மாதிரி 1 விக்கெட் அவர் தான் எடுத்திருந்தாரு.
பெருசா அவருக்கு விக்கெட்ஸ் வந்து கிடைக்கல. இந்த மேட்சும் சேம். முகமது சிராஜ் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா ஸ்டார்ட் அப்ல அந்த இருக்க ஸ்விங்ல நல்லாவே முகமது சிராஜோட பால் நல்லாவே டேன் ஆகும். அதுல 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா இந்த மேட்ச் 1 விக்கெட் அப்படிங்கிறத விட்டது நம்ம எதிர்பார்க்க முடியும். பிரசித் கிருஷ்ணா போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். மேட்சுக்கு மேட்ச் 2 விக்கெட் அப்படி எடுத்துறாரு. ஸ்டார்ட் அப்ல அவருக்கு விக்கெட்ஸ் கிடைக்கலாம் போறாரு. கடைசி இந்த டெத் ஓவரை பவுல் பண்ணும்போது ஸ்டெம்பிட் அல்லது எல்பிடி மூலமா எடுத்து ட்ரீம் டீம்ல வர அளவுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு வந்துடுறாரு. ஸோ பிரசித் கிருஷ்ணா கண்டிப்பா நீங்க போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. பட் கிராண்ட் லீக் நீங்க ட்ரை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பவுல்னா நீங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு பிரசித் கிருஷ்ணாவை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ அடுத்ததான் 2 டீம்ல கூட ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு இம்பார்ட்டன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஜிடில இந்த 3 பிளேயருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருந்திருப்பாங்க. அண்ட் ஷாய் கிஷோர் இந்த 4 பிளேயருமே நீங்க ஸ்மால் விக்கெட் ட்ரை பண்ணும்போது இம்பார்ட்டன் கொடுத்துருங்க. முகமது சிராஜை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துட்டு செகண்ட் பவுல்னா நீங்க 50 டாப்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அதே லக்னோல ஆடம் மார்க்ரம், மிச்சல் மார்ஸ், நிக்கோலஸ் புரன் இந்த 3 பிளேயருமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. அண்ட் திக்வீர் சிங் இந்த 4 பேருமே போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது. அதே சர்துல் தாக்கூர் ஸ்மால் லீக்லயே ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துட்டு செகண்ட் பவுல்னா ஒரு 50 டாப்ஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்கன்னா மிச்சல் மார்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துக்கங்க. செகண்ட் பேட்னா அவர் தவிர்த்துட்டு வேற பிளேயர் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். சுமன் கில் செகண்ட் பேட்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் பேட்னா 50 டாப்ஸ் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் கிராண்ட் லீக்ல நீங்க ட்ரை பண்ணும்போது. அதே லோ பர்சன்டேஜ்ல அர்ஷத் கான் இந்த மேட்ச் பிளே பண்ணாலும் லோ பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப சூட்டமான பிளேயரா வந்திருப்பாரு. நீங்க ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ரூதர்ஃபுட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கடைசி அந்த 5 ஓவர் ஒரு பேட்டிங் ஆர்டர் வருவார் நினைச்சு டீமை மேக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கிங்க. ரஷித் கான் போத் இன்னிங்ஸ்லயுமே இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. பிரசித் கிருஷ்ணா கிட்டத்தட்ட இந்த 3 பிளேயருமே இந்த மேட்ச் நீங்க ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அதுல ரூதர்ஃபுட்டை பொறுத்தவரைக்கும் லாஸ்ட் அந்த 5 ஓவர்ல பேட்டிங் ஆர்டர் வர மாதிரி இருந்தா இம்பார்ட்டன் கொடுத்துக்கங்க. லக்னோவை பொறுத்த வரைக்கும் ஆகாஷ்தீப், டேவிட் மில்லர் செகண்ட் பேட்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். ஆயுஷ் பதோனியும் லோ பர்சன்ல இருக்கிறாங்க. இந்த ஆகாஷ்தீப் இந்த ஆயுஷ் பதோனியும் ரொம்ப ரொம்ப லோ பர்சன்ல இருக்கிறனால நீங்க போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன் கொடுத்துங்க. ரிஷப் பண்ட் டோட்டலி ஃபிளாப் தான். இருந்தாலும் இந்த மேட்ச் ஒரு கிராண்ட் லீக்ல 10ல ஒரு 3-4 டீம் மேட்ச் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரிஷப் பண்ட் கண்டிப்பா ஒரு பேட்டிங் ஆர்டர் வந்தாரு அப்படின்னா ஒரு 25-30+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புள்ள பிளேயரா வந்து இருப்பாரு. ஓகே, இப்ப இதுல டெத் ஓவர் பவுலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷர்துல் தாக்கூர், ஆவேஸ் கான் இவங்க 2 பேர் தான் அந்த டெத் ஓவர்ல பவுல் பண்றாங்க. இதுல முகமது சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா இவங்க வந்து டெத் ஓவர்ஸ்ல வந்து பவுல் பண்றாங்க. டெத் ஓவர்ல பவுல் பண்றவங்க ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் வந்திருப்பாங்க. இதுல பிரசித் கிருஷ்ணா கண்டிப்பா நீங்க போத் இன்னிங்ஸ்ல கூட இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். முகமது சிராஜ் ஃபர்ஸ்ட் பவுல்ல ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. இந்த பேட்ஸ்க்கு பேர்லாம் ஃபர்ஸ்ட் பவுல்னு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ 2 டீம்ல கூட பிளேயர்ஸ்ல ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் அண்ட் வைஸ் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நிக்கோலஸ் புரான் இருக்கிற ஃபார்ம் வைஸ்ல பார்க்கும்போது நிக்கோலஸ் புரானுக்கு நீங்க அவருக்கு ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே ஜிடியை பொறுத்த வரைக்கும் ஜாஸ் பட்லர், சாய் சுதர்சன் இவங்க 2 பேருக்கும் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே கிராண்ட் லீக்ல நீங்க ட்ரை பண்றீங்க பட்சத்துல ஷாய் கிஷோர் ஒரு கேப்டன் ரொம்ப சூப்பர் பிளேயரா வந்திருப்பாரு. ரஷித் கான் அவருக்கு ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே லக்னோவை பொறுத்த வரைக்கும் மிச்சல் மார்ஸ், ஆடம் மார்க்ரம் 2 பேர்ல 11 பேர் கேப்டன் சூப்பர் பிளேயரா வந்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 3 பேர்ல கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது நீங்க ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணி பிளே பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் திக்வீர் சிங் கண்டிப்பா இந்த மேட்ச் ஆகாஷ்தீப் அல்லது திக்வீர் சிங் ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது. ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.